என்ன நியாயம் எதுன்னு நான் கேட்குறேன். அதில் மேலே இன சுழற்சி ஒதுக்கீடுன்னு போட்டிருக்குல்ல, நீ நல்ல மான தமிழ் பிள்ளை தான்டா, அதை படிக்கணும்ல நீ. ஏன் அதை படிக்கல? அதை நீ படித்தா நீ பேசுறது நியாயம் கிடையாதுன்னு உனக்கே தெரியும், உன் ரசிக்க குஞ்சுகளுக்கும் தெரியும். அதனால் தந்திரமாக அதை படிக்க மாட்டேன். இன சுழற்சி முறையால் ஒரு ஒதுக்கீடு ஒதுக்குறாங்க, அதை கொண்டு வந்து நீ என்ன சொல்கிற? அதாவது வந்து பாத்தியா இங்கே இருக்க பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற நீ. என்ன தந்திரத்தை வேலை கேட்குறேன். உனக்கு தான் இடஒதுக்கீடை பற்றி ஒரு முடியாது, அப்புறம் எதுக்கு அதை பேசணும்னு நான் கேட்குறேன். இதில் வேற விளக்க பொதுக்கூட்டமா, அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ஏன் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு விளக்க பொதுக்கூட்டம் போடுறாங்க. அதில் விளக்க லட்சணம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அதாவது வந்து ஒரு கல்லூரியில் வந்து 5 போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுப்போம், அதில் 4 வந்து எஸ்சிக்கும் 1 வந்து பிசி எம்பிசிக்கும் சேர்த்து போடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அங்கே அண்ணன் போயிட்டு பார்த்தீங்களா 20% இருக்க மக்களுக்கு வந்து 4 போஸ்டிங்கு, 50%க்கு மேலே இருக்க நமக்கு வந்து 1 போஸ்டிங்கு பார்த்தீங்களா அப்படின்னு அண்ணன் பேசினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அப்படி தான் பேசுகிறாரு. அது இன சுழற்சி அடிப்படையில் போடுறாங்கடா முட்டாள் அப்படின்னு சொல்லணும் நம்ம. இப்போ அண்ணன் பேசுகிறாரு அந்த கூட்டத்தில்,